உங்க பிசினஸ்ல ஒரு வேகத்தை கர்த்தர் தருவார். உங்க வேலையில கர்த்தர் ஒரு வேகத்தை தருவார். உங்க அனுதின வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வேகத்தை, உத்து வேகத்தை நமக்காக தருகிற ஆண்டவர். இந்த செய்தியை கேட்கும் போதெல்லாம் நீங்க என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் என்னை என்ன படுத்தும் அப்படின்னு சொன்னா, வேகப்படுத்துவீராக. நீ அடைய வேண்டிய எல்லை அது பெரிய தூரம், அது பெரிய தூரம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பெரிய தூரத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். உங்கள் மூலமாய், என் மூலமாய் கர்த்தர் செய்ய போகிற காரியம் சின்ன காரியம் அல்ல, அது பெரிய காரியம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற அந்த சக்திகளை கர்த்தர் அழித்து உங்களை இன்னும் இன்னும் வேகமாய் நடக்க பண்ணுகிற கர்த்தர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாஸ்ரையா அவர்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் கடையிலிருந்து வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 2வது வாரம் வந்து ஜெபித்தேன். எனக்கு சொந்த வீடு வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு மார்ச் மாதம் 3ஆம் தேதி சொந்த வீடு வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று ஜெபித்த இந்த ஆண்டே கர்த்தர் எனக்கு அந்த வீட்டை கர்த்தர் தந்தார். பெரிய அற்புதம் செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் கிருபா. நான் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியிலே வசித்து வருகிறேன். என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டேன். கம்ஃபோர்ட் சர்ச்சினுடைய எல்லா வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்திலும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் தவறாமல் யூடியூப் மூலமாய் நான் கலந்து கொண்டு ஜெபித்து வருகிறேன். நான் எந்த சபைக்கும் செல்ல எனக்கு அனுமதி இல்லை. உங்களுடைய ஜெபங்களும் வசனங்களும் கர்த்தர் எனக்கு தந்த மிகுந்த ஆறுதலையும் உற்சாகத்தையும் தருகிறது. கடந்த வாரம் என் மாமியார் என்னை மிகவும் மனவேதனைப்படுத்தும்படியாய் பேசிவிட்டார்கள். மன துக்கத்தோடு உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டேன். அன்று நீங்கள் பேசின அந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் எனக்காகவே கர்த்தர் பேசினார். எடுத்த தீர்மானத்தில் உறுதியாயிருங்கள், மனிதர்கள் என்ன பேசினாலும் நீங்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள் என்று எனக்காகவே கர்த்தர் பேசினார். அந்த வார்த்தை என்னை மிகவும் பலப்படுத்தினது. நான் இன்று ஜீவனோடு இருக்கிறதற்கு காரணமே இந்த கம்ஃபர்ட் திருச்சபை தான். கர்த்தர் தந்த இந்த திருச்சபைக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர், ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எழுப்புகிற அத்தனை சாட்சிகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு தேவ செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக நான் வாஞ்சிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சகல காரியங்களிலும் நமக்கு ஞானத்தை கொடுத்து கிருபையாய் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர். கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய வேதத்தை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள இந்த ஸ்பீட் அப்படின்ற வேகம் என்கிற ஒரு தலைப்பை என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் வைத்து கொண்டே இருந்தார். வேகம் என்கிற இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்திலே வந்து கொண்டிருந்தது. அதனால் இன்றைக்கு ஆவியானவருடைய துணையோடு வேகம், ஸ்பீடு என்கிற ஒரு தலைப்பிலே இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக நான் வாஞ்சிக்கிறேன். பொதுவாக சில ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க நடக்கும்போதே ரொம்ப வேகமாய் அவங்க நடப்பாங்க. அவங்க வேலை செய்யும்போது ரொம்ப வேகமாய் வேலை செய்வார்கள். ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர சொன்னால் அவங்க ரொம்ப வேகமாய் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. பொதுவாகவே சில மனிதர்களுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்குள்ளே அந்த வேகம் அதிகமாக இருக்கும். அவங்கள நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க வேகத்துக்கு நம்மளால் நடக்க முடியாது, அவங்க வேகத்துக்கு நம்ம படிக்கட்டு ஏற முடியாது, அவங்க வேகத்துக்கு ஒரு பொருளை நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. பொதுவாகவே அவர்கள் வேகமாக இருப்பார்கள். ஆனால் வேதத்தின்படி ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னால், நம்மை ஸ்லோவாக அப்படி இல்லை, அப்படின்னா ரொம்ப மெதுவாய் நிதானமாய் நம்மை நடத்துகிற கர்த்தர். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய தேவன் நம்மளை எப்படி நடத்துகிறவர் என்று சொன்னால், நம்மை வேகமாய் நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே வேகம் என்கிற ஒன்று இல்லாமல் இருக்கலாம். நான் போய் வேகமாக இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் வேகமாக நடந்து நான் என்ன பண்ண போகிறேன். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இந்த வேகமாய் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் அல்ல, பல ஆசீர்வாதங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது.
வேகமாய் நடக்கிறவர்கள், வேகமாய் வேலைகளை செய்கிறவர்கள், அவர்களை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற மனிதர்களைப் போல அவர்கள் இருக்க மாட்டார்கள். அவங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பார்கள். அதனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வேகம் என்கிற ஒன்று நமக்கு கண்டிப்பாக அவசியமான ஒன்று. ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தி முடிச்சுட்டு நீங்கள் வீட்டில் போய் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்க. என்ன செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரொம்ப வேகமான ஆளா, நீங்கள் ரொம்ப ஸ்லோவான ஆளா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். அதுவும் ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள், ஒரு 60 வயது 70 வயதுக்கு மேலே தாண்டினவர்கள் அவங்க ஸ்லோவாக நடக்கிறாங்க, அவங்க வேகம் இல்லாமல் சில காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ரொம்ப பெரிய பொருட்டாக எடுக்க முடியாது. சரி, அவங்களுடைய ஏஜுக்கு அவங்க ரொம்ப வேகமாக நடக்க முடியாது, அவங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் அவங்க வேகமாக நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் சின்ன வயசுல இருக்கிற, வாலிப வயசுல இருக்கிற நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவாயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் அதிகமாய் பயன்படுத்துகிற பொருளிலே ஒரு மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா இந்த மொபைல். இந்த மொபைல் ஃபோன் ஒரு குடும்பத்திலே பலவிதமான ஆபத்துகளை கொண்டு வந்துருச்சு. ஒரு பர்சனலாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நஷ்டங்களை கொண்டு வந்ததும் அல்லாமல் நிறைய பேரை எப்படி உட்கார வச்சிருச்சு அப்படின்னா, ரொம்ப ஸ்லோ பண்ணிருச்சு. ரொம்ப அவர்களை வேகத்தை குறைத்து ரொம்ப அமைதியாக உட்கார வச்சிருச்சு. பாருங்க, இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் நீங்க ஒரு காலத்தில் ரொம்ப வேகமாய் ஓடி இருப்பீர்கள். நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு வேகமாக செஞ்சீங்க, எவ்வளவு வேகமாய் காரியங்களை செய்தீர்கள், எவ்வளவு வேகமாய் உங்களுடைய தொழிலை செய்தீர்கள். ஆனால் இப்போ நிறைய பேர் எப்படின்னா அப்படியே ரொம்ப ஸ்லோ. காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப ஸ்லோ, அதுக்கப்புறம் குளிக்க போகிறது அதை விட, அதுக்கப்புறம் சாப்பிட்றதுல ரொம்ப ஸ்லோ. அப்போ என்ன எடுத்தாலும் அவங்க அவங்களுடைய வேகத்தில் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. ஆனால் இன்று ஆவியானவர் நம்ம எல்லாருக்கையும் எப்படி எழுப்ப விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், நான் உற்சாகத்தோடு உமக்கு நான் பலியிடுவேன். ஆண்டவரே, நீர் என்னை என்ன படுத்தும் அப்படின்னு சொன்னால் வேகப்படுத்துவீராக. கடந்த ஒரு வாரமாக நான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்பாக நான் என்ன ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், என்னை வேகப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு இருக்கிற வேகம் போதாது, நான் ரொம்ப ஸ்பீடானவனாக இல்லை, பழைய ஸ்பீடு எனக்கு வேணும்னு நான் விருப்பப்படுறேன். இன்னும் நான் வேகமாக ஓடணும், சீக்கிரமாக நான் எந்திரிக்கணும், சீக்கிரமாக காரியங்களை பண்ணணும். அந்த அளவிற்கு சரீரத்திலே பலத்தையும் மனதிலே பலத்தையும் தாரும் ஆண்டவரே அப்படின்னு நான் இந்த ஒரு வாரமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரிடத்துல என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னை என்ன படுத்துங்க அப்படின்னு சொன்னா, என்னை வேகப்படுத்துவீராக, என்னை வேகப்படுத்துவீராக, என்னை தட்டி எழுப்புவீராக. நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. அப்படின்னா நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு இடத்துல நம்ம உட்கார்றதற்கு ஆண்டவர் விரும்பல. இந்த இடத்துல அமைதியா இருக்கிறது ஆண்டவர் விரும்பல. நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதுனால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். அப்போ நம்முடைய ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, அவரால் உண்டாக்கப்பட்ட, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் ரொம்ப வேகமாய் செயல்படணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நாட்கள் கம்மியா இருக்குது, காலம் கொஞ்சமா இருக்குது. இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கும் சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒருவரிடத்திலிருந்து வரும், நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் பாதிக்கப்படுவீர்கள். அப்போ ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒன்று என்ன அப்படின்னா, நானும் என் வீட்டாரும் வேகமுள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை எல்லாரும் உயர்த்தி, என்னுடைய சோர்வுகளை எடுத்து போட்டு, என்னுடைய பலவீனங்களை எடுத்து போட்டு, என மன சஞ்சலங்களை எடுத்து போட்டு, என்னை சுற்றி கட்டு வைத்திருக்கிற கட்டுகளை எல்லாம் அறுத்து, ஆண்டவரே நீர் என்னை வேகப்படுத்துவீராக, என்னை வேகப்படுத்துவீராக, என்னை வேகப்படுத்துவீராக. உண்மையிலே பாஸ்டர் சொல்றது போல என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. நான் என்னமோ உற்சாகம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது ஆண்டவரே, ஸ்பீடு எனக்கு ரொம்ப குறைஞ்சது மாதிரி தெரியுது. இந்த சூழ்நிலையின் நிமித்தமாய் என்னை சத்துரு பின்னாடி பிடிச்சி இழுத்துட்டான். ஆனால் இன்றைக்கு ஆலயத்தின் நடுவிலே உலாவுகிற ஆவியானவர், இந்த இடத்திலே கிரியை செய்கிற ஆவியானவர் என்னை தட்டி, என்னை எழுப்பி, என்னை உற்சாகப்படுத்தி, ஆமென், நீர் என்னை வேகமாய் கடக்க பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வேகம் என்கிற ஒன்று நமக்குள்ள
எப்பொழுதும் குறைஞ்சிடவே கூடாது, எப்பொழுதும் குறைஞ்சிடவே கூடாது. பிசாசுனுடைய ஒரு மிகப்பெரிய முயற்சி என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனத்தை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வெற்றியை நீங்க செய்ய விடாதபடி அவன் தடுக்கிறதற்கு பல யுக்திகளை கையாளுகிறான். அந்த பல யுக்திகளை கையாளுகிறதுல அவனுக்கு பெரிய யுக்தி என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை நம்முடைய வேகத்தை குறைக்கிறதா அந்த பிசாசுனுடைய வேலை. பாருங்க, எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சோர்வை சத்துரு கொடுக்கிறான். அந்த சோர்வு கொடுத்த உடனே அந்த எலியா வேதம் சொல்லுது, எதையுமே யோசிக்காம அவன் போய் படுத்து கொண்டான். அவன் படுத்து நித்திரை செய்தான். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனம் கொடுத்து அவனை பார்த்து சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அந்த போஜனத்தின் பலத்தினால் அவன் இரவும் பகலும் 40 நாட்கள் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் நடந்தான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த வேகமாய் ஊழியம் செய்து நிறைய ஜனங்களுக்கு ஆதாயப்படுத்தி பெரிய ஒரு ஊழியத்தை செய்த அந்த மனுஷனை சோர்வு என்கிற ஒன்றை கொடுத்து அவனை படுக்க வச்சது யார் அப்படின்னா சத்துரு. அந்த சோர்வு வந்த உடனே அந்த எந்த வேலையும் செய்யாமல் அந்த இடத்துல படுத்துட்டாரு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மனுஷனை தட்டி கொடுத்து ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் கர்த்தர் வேகமாய் நடக்க வைக்கிறார். அப்போ சத்துரு நம்மளை பின்னாடி இழுக்கிறவன், சத்துரு நம்மளை சோர்வுக்குள்ள ஆக்குறவன், சத்துரு நம்மளை ஸ்லோ பண்ணுகிறவன். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கலாம், ஏதோ ஒரு மிரட்டல்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பலவீனம் வந்திருக்கலாம். பாஸ்டர், இதனால தான் நான் ஸ்லோ ஆயிட்டேன், இதனால தான் என்னை பிடிச்சி இழுத்துட்டாங்க. ஆனால் நான் நம்புறேன், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார், அவருடைய போஜனத்தை உங்களுக்கு தருகிறார். மறுபடியும் கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியை நடக்க வைத்த அந்த தேவன், ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் நடக்க வைத்த தேவன் உங்களை வேகப்படுத்தும்படியாய் விரும்புகிறார். உங்க பிசினஸ்ல ஒரு வேகத்தை கர்த்தர் தருவார், உங்க வேலையில கர்த்தர் ஒரு வேகத்தை தருவார், உங்க அனுதின வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வேகத்தை, புத்து வேகத்தை நமக்காக தருகிற ஆண்டவர். இந்த செய்தியை கேட்கும் போதெல்லாம் நீங்க என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் என்ன படுத்தும் அப்படின்னு சொன்னா, வேகப்படுத்துவீராக. சொல்லுங்க, என்னை வேகப்படுத்துவீராக, என்னை தட்டி எழுப்புவீராக. நான் போக வேண்டிய தூரம் கொஞ்ச தூரம் அல்ல, நான் பிரயாணம் பண்ண வேண்டிய இடம் கொஞ்ச இடம் அல்ல. இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். நீ அடைய வேண்டிய டெஸ்டினேஷன், நீ அடைய வேண்டிய எல்லை, அது பெரிய தூரம், அது பெரிய தூரம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பெரிய தூரத்திற்கு அழைத்து கொண்டு போக போகிறார். உங்கள் மூலமாய், என் மூலமாய் கர்த்தர் செய்ய போகிற காரியம் சின்ன காரியம் அல்ல, அது பெரிய காரியம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற அந்த சக்திகளை கர்த்தர் அழித்து உங்களை இன்னும் இன்னும் வேகமாய் நடக்க பண்ணுகிற கர்த்தர். ஒருவேளை குழந்தை பிறந்ததுனாலே, பலவீனமானதுனாலே, ஏதோ ஒரு காரணத்தினால, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நான் உன் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் வெகு தூரம் அழைத்து போகும்படியாக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது வேதத்தில் வேகமாக ஓடின பலரை குறித்து நான் வாசித்தேன். அவர்கள் எல்லாரும் யாரா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பெரிய பெரிய பராக்கிரமசாலிகளாக இருந்திருக்கிறார்கள். அப்போ நான் வாசிக்கும் போது 2 அதிகாரம் என்னுடைய இருதயத்திற்கு தொட்டது. ஒன்று ஆதியாகமம் 18வது அதிகாரத்தையும், இன்னொன்று ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தையும். இந்த 2 அதிகாரத்தையும் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். முதலாவதாக இந்த 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரத்தை எடுங்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை எடுக்கலாமா? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமனுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே
ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகு ஆயுசு நாட்கள் 205 வருஷம் தேராகு ஆரானிலே மரித்தான். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை, 4வது வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 2 பேருடைய தாத்தாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஊரை விட்டு அவர் கிளம்புறாரு. கிளம்பும் போது தனக்கான ஒரு எல்லையை நியமித்து, சரி இந்த எல்லைக்கு நம்ம எல்லாரும் போவோம்னு சொல்லி கிளம்புனா, வழியில வரும்போது என்ன ஆச்சுன்னா அவர்களுக்கு ஒரு சோறு வந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல அந்த மனுஷன் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்துல காரியங்களை செய்து அந்த இடத்திலேயே மரித்து போகிறார். ஆனா அவருடைய மகனாகிய ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, இல்ல ஆண்டவர் உன்னை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு, நீ அந்த இடத்துல இருந்து புறப்படுன்னு சொல்லும் போது அவனோட யார் இருக்கிறா அப்படின்னா லோத்து என்கிற இந்த மனுஷனும் இருக்கிறான். இப்போ இவங்க 2 பேருடைய டிராவலை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் எந்தெந்த இடத்திற்கு போனாரோ, ஆபிரகாம் என்னென்ன தொழிலை செய்தாரோ, ஆபிரகாம் எந்த அளவிற்கு முன்னேறினாரோ அந்த அளவிற்கு இந்த லோத்தும் முன்னேறினான். லோத்தும் அவனோடு கூட வேகமாய் ஓடினான். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேருடைய வாழ்க்கையிலையும் பெரிய பிளவு உண்டானது. நீங்கள் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 18ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ணமான வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிராய் நின்றார்கள். அவர்களை கண்டவுடன் அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மாரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உம்முடைய அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம், நல்லா நோட் பண்ணிக்கிங்க, தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்திலே சமைத்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். இப்போ இந்த 18வது அதிகாரத்துல ஆபிரகாம் என்கிற இந்த தேவ மனுஷனை 3 புருஷர்கள் மத்தியானம் உஷ்ணமான ஒரு வேளையிலே அவர்களை சந்திக்க வருகிறார்கள். நீங்க மத்தியான நேரத்தில் கூடார வாசலில் அப்படின்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது, ரொம்ப அதிகமான வெயில். அந்த நேரத்தில் எங்க தேவனுடைய மனுஷன் உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னு சொன்னா கூடாரத்தில் உட்கார்ந்துருக்கிறான். நமக்கு எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா சிலர் ரொம்ப வெயில் காலத்தில் மதியான நேரத்தில் உடம்பு நிறைய நேரத்தில் அடிச்சு போட்டது மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வெயில் காலம் மே மந்த் ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு உடல்ல ரொம்ப ஆரோக்கியமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் தூக்கமாக வரும், எப்பவும் தூங்கலான்னு தோணும், காலையில எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா உஷ்ண
காலம் அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய பாடியில் இருக்கிற தண்ணி ரொம்ப குறைஞ்சிருது. அதனால தான் உஷ்ண காலத்தில் நமக்கு ரொம்ப அதிகமான டயர்ட் ஆகுது. அப்போது இந்த வெயில் காலத்தில் உஷ்ணமான இந்த மதிய நேரத்தில் இந்த ஆபிரகாம் ரொம்ப களைப்போட தன்னுடைய கூடார வாசலில் உட்கார்ந்துருக்கிறான். இந்த களைப்போட இருக்கிற மனுஷன் நீங்கள் பாருங்களேன், மதியான நேரத்தில் நீங்கள் ரொம்ப களைப்போடு உங்களுடைய வீட்டில் கொஞ்சம் லைட்டாக சாஞ்சிட்டு இருக்கும்போது யாராவது காலிங் பெல் அடித்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, அடித்த அடுத்த நிமிஷத்தில் எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு ஓடி போய் டக்குன்னு நம்ம கதவாக திறந்துருவோம். நம்ம நிறைய பேர் கதவு திறக்க மாட்டாங்க. கொஞ்சம் லேட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 4-5 டைம் அடித்தாதான் திரும்ப தான். ஏன்னா நம்ம களைப்போட வந்திருக்கிறோம், நம்ம அந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கிற நேரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல ஆபிரகாம் அந்த 3 புருஷர்களையும் பார்த்த உடனே வேதம் சொல்லுது வேகமாய் ஓடினானாம். ஓடினான், சீக்கிரமாய், தீவிரமாய். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த 7 வசனத்திற்குள்ள இந்த ஆபிரகாம் மிக வேகமானவன் என்று காண்பிக்குது. அவன் ஸ்லோவானவன் கிடையாது, அவன் சும்மா சோம்பேறி கிடையாது. அதுவும் மத்திய நேரத்தில் அவ்வளவு களைப்பான நேரத்தில் அவன் ஓடி தன்னுடைய மனைவியிடத்தில் போய், ஓடி மாட்டு மந்தையிடத்தில் போய் சீக்கிரமா 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 அவசர அவசரமாக கொண்டு அந்த மத்தியான நேரத்தில் அவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை அவன் கொடுத்துட்டான். ஆனால் அதே அதிகாரத்தில் அடுத்த அதிகாரம் வாங்க, 19ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாங்கல. 19ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து. நன்றாய் கவனிங்கள். இப்போ மதியான உஷ்ண வேளையில எங்க போனாங்க சொல்லுங்க? ஆபிரகாமிடத்திலே தூதர்கள் போன டைம் என்ன டைம் போனாங்க? மத்தியானம் உஷ்ணமான வேலை, ரொம்ப களைப்போடு அப்படியே சாஞ்சிருக்கும் போது மத்தியான நேரத்தில் சிலருக்கு ஒரு தூக்கம் வரும் பாருங்களேன். அந்த தூக்கம் நைட்டு 12 மணிக்கு கூட வராது. அந்த மத்தியான நேரத்தில் வேலை செய்து முடித்து, இல்லைன்னா ஆஃபீஸில் வேலை செய்து, எல்லாரும் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு சொன்னது மாதிரி, அப்படியே அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு சேரில் போய் அந்த 10 நிமிஷம் சாஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், இடியே நமக்கு முன்னாடி விழுந்தா கூட நமக்கு நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாது. அந்த 10 நிமிஷம் அவ்வளோ பயங்கர டீப் ஸ்லீப்பு. அப்போது இவ்வளவு உஷ்ணமான அந்த நேரத்தில், அந்த களைப்பான நேரத்தில் ஆபிரகாம் அப்படியே அந்த 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 முடிச்சு பார்க்கும்போது தூதர்கள் நிற்கிறாங்க. அவ்வளோ வேகமாய் செயல்படுகிறான். ஆனால் லோத்தை இந்த தூதர்கள் எப்போ சந்திக்க வர்றாங்க அப்படின்னா, காலையில் கிடையாது, இல்லைன்னா மதியானம் கிடையாது. எப்போ சொல்லுங்களேன்? நம்ம வீட்டில் காலையில் தூங்குறவங்கள பார்த்துருக்குறோம், இல்லைன்னா மதியானம் தூங்குறவங்களையும் பார்த்துருப்போம். ஆனால் சாயந்தரம் தூங்குறவங்கள நம்ம பார்க்குறது ரொம்ப ரேர் தான். சாயந்தரமாக படுத்து தூங்குறாங்க அப்படின்னு சொன்னால் உடம்பு நல்லா இல்லை, சாயந்தரமாக படுத்து தூங்குறாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நினைப்போம். சாயந்தர நேரம் பொதுவாகவே எல்லாருமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டைம். ஆனால் இந்த சாயந்தர நேரத்தில் இந்த லோத்தை சந்திக்கும் போது வேதம் சொல்லுது, அந்த 2 தூதரும் சாயந்தரத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து. அப்படின்னா இங்கே ஓடின்ற வார்த்தை சொல்லுங்களேன். இப்போ கவனிங்க, நீங்கள் இந்த ஆபிரகாம் வேகமானவன், ஸ்பீடு. ஆனால் இந்த லோத்து யார் இல்லை, கேட்கல. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்பீடாக இருக்கிறீங்களா ஸ்லோவாக இருக்கிறீங்களான்னு இதில் நான் ஸ்லோவே இல்லை, நான் ஸ்பீடு அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிருப்போம். ஆமை ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டால் ஆமை என்ன சொல்லும்? என்ன மாதிரி யாரும் வேகமா ஓட முடியாதுன்னு சொல்லும். ஆனால் அந்த ஆமை மானோட ஓட விடுங்க. அந்த ஆமையை மானோட ஓட விடும்போது தான் ஆமை என்ன சொல்லும் அப்படின்னா, ஐயோ நான் ரொம்ப ஸ்லோவு, ஆனால் மான் ரொம்ப வேகமாக ஓடுன்னு சொல்லும். அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நேரத்தில் சிலர் ஐயோ எனக்கு நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு பயங்கரமான பிஸி, நான் வேகமாக ஓடிட்டு இருக்கிறேன் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க.
இந்த இடத்துல ஆபிரகாம் தன்னுடைய தூதர்களை சந்திக்கும் போது ஓடி 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 வேகமாய் சீக்கிரமாய். ஆனா இந்த லோத்து தூதர்களை சந்திக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவன் எழுந்தான், தரை மட்டும் குனிந்தான். அடுத்து வேதம் சொல்லுகிற 2வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலே எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள் அப்படியே அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்தார்கள். கவனிங்க, ஆபிரகாமும் சாப்பாடு கொடுத்தாரு. யாரும் சாப்பாடு கொடுத்தது? ஆனா ஆபிரகாம் எப்படி சாப்பாடு கொடுத்தாரு? லோத்து விருந்து பண்ணினான். ஆனா ஆபிரகாம் சுட 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 அப்படின்னா ஓடி வேகமா அந்த நேரத்தில் வந்த உடனே டக்கு 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 டக்குன்னு அந்த வேலைக்காரனை போட்டு சீக்கிரமா சமைச்சு கொடுப்பா. ஆனால் லோத் 2 பேருமே சாப்பாடு சமைச்சு கொடுத்தாங்க. ஆனால் ஒருவன் வேகமாய் செய்கிறான், ஒருவன் எப்படி பண்றான் அப்படின்னு சொன்னா நார்மலா பண்றான், ஸ்லோவா பண்றான். ஆனால் இவங்க 2 பேருடைய வாழ்க்கையிலையும் பின்பக்கத்தில் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் தோல்வியையும் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் என்ன ஜெபிக்கணும்னா, இந்த ஆபிரகாமை போல என்ன வேகமுள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரே. ஆனால் இந்த லோத்தை போல நான் எப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால், எல்லாரை போல ஸ்லோ உள்ளவனாய் அல்ல, எந்த புயல்களையும் எந்த மதில்களையும் எந்த கட்டுகளையும் தாண்டக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆபிரகாம் செல்வ சீமானாய் மாறினான். ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சன்னதியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் பெரிய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெரிய அளவிற்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் லோத்து அப்படி அல்ல. அவனுடைய குடும்பம் ஒன்றுமில்லாமல் போனது, அவனுடைய பிள்ளைகள் ஒன்றுமில்லாமல் போனார்கள். அப்போ நம்ம ஒரு மனுஷனோட இருக்கிற வரைக்கும் வேகமாக இருந்த இந்த மனுஷன் அவரை விட்டு பிரிஞ்ச உடனே என்ன ஆயிட்டார் அப்படின்னா, சுத்தமா டோட்டலா என்ன ஆயிட்டார்னா ரொம்ப ஸ்லோ ஆயிட்டார். இவர் எவ்வளவு வேகம் குறைவான மனிதர் அப்படின்னு சொல்லி அடுத்து தொடர்ந்து நம்ம அந்த வேத பகுதியில் வாசிக்கலாம். இன்றைக்கு 3 காரியத்தை வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். இந்த லோத்து ஸ்லோவா இருந்ததுனால அவன் சந்தித்த 3 விதமான விளைவுகளை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கரங்களை நல்லா அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் உங்களை வேகப்படுத்த போறாரு. என்ன ஆமென். கம்மியா வருது. ஆண்டவர் உங்களை வேகப்படுத்த போறாரு. கர்த்தர் நமக்கு மான்கள் கால்களை ஆண்டவர் கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் நம்மை குதிரைகளுக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். கர்த்தர் நம்மை யுத்த குதிரைகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு டைம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் இனி தரித்து நிற்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை வேகப்படுத்துகிற என் தேவனாகிய கர்த்தர். வாசிக்கலாம். முதலாவதாக நீங்கள் அந்த 19ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 16வது வசனத்தை வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவன் தாமதித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து, அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவன் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சோதோம் குமாரோ பட்டணம் அழிக்கப்பட போகிறது. அப்போ ஒரு தூதன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த பட்டணம் அழிக்க போறோம், இது தீக்கிரையாக்கப்பட்ட போது நீ சீக்கிரமாய் நான் காண்பிக்கும் அந்த மலைக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். அந்த தூதர்கள் சொல்லிவிட்டார்கள். சொன்னதுக்கு பிற்பாடு இந்த லோத்து என்ன பண்ணல அப்படின்னா, அந்த தேசத்தை விட்டு, அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை விட்டு அவர் வெளியே போறதுக்கு தாமதம் பண்ணிட்டே இருக்கிறாரு.
ரொம்ப லேட் பண்ணிட்டே இருக்கிறாரு, வேகம் பத்தாது. ஆனால் தூதர்கள் வேகப்படுத்துகிறார்கள், கிளம்புப்பா கிளம்புப்பா, டைம் ஆகுதுப்பா, எதுக்குப்பா உட்காந்துருக்கிற, அவ்வளோதான் ஓடிப்போ, இன்னும் டைம் எங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்குது, நாங்கள் வந்த டைம் முடிய போகுது, அழிய போகுது, இந்த தீ வந்துச்சு அப்படின்னா உன்னை துரத்திடும், நீ போகிற இடத்துல அழிஞ்சிருவ, அதனால வேகமாய் போய். இந்த மனுஷன் இந்த தூதர்கள் வந்து இவ்வளவு அவசரப்படுத்தினதுக்கு அப்புறம் கூட இவனால் என்ன பண்ண முடியலன்னா வேகமாக இருக்க முடியல. அதனால இந்த தூதர்கள் என்ன செய்தார்களாமா, அவனுடைய கையை பிடிச்சி, அவனுடைய பிள்ளைகளுடைய கையை பிடிச்சி, அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய கைகளை பிடித்து இழுத்து அவங்களே கொண்டு வந்து எங்க விட்டாங்களாமா? நீங்க 16வது வசனத்தில் அதுதான் வாசிக்க முடியும். அவர்களே அவர்களை பிடித்து 16வது வசனத்தை, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். அவங்க கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து விட்டாங்க. நம்பர் 1, முதலாவதாக வேகம் நீங்கள் இல்லாவிட்டால், ஸ்பீடு உங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் நமக்கு வருகிற முதல் ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு நஷ்டம் வருகிறது என்று தெரிந்தாலும் வேகம் இல்லாத ஒரு மனிதனாலே முன்னேறவே முடியாது. வேகம் இல்லாத ஒரு மனிதன் தனக்கு நஷ்டம் வரும்னு தெரியும், தான் நஷ்டப்படுவேன்னு தெரியும், நான் கஷ்டப்பட போகிறேன், எனக்கு இது ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னு தெரியும், ஆனாலும் தனக்குள்ளே வேகம் இல்லாததுனாலே அந்த நஷ்டத்தை அந்த மனுஷனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஜெயிக்கவே முடியாது. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க, நிறைய பேருடைய சம்பாத்தியம் குறைவாக இருக்கிறது, நிறைய பேர் மற்றவங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்களுக்கு வருகிற தீங்குல அவர்களால் ஜெயிக்கவே முடியல. எப்படி இந்த பிரச்சனையை தாண்டுவோன்னு தெரியல. ஆனால் இது இத்தனை தங்களுக்கு முன்பாக இருந்தோம், தங்களுக்குள்ளே வேகம் இல்லாத காரணத்தினால் கண்டிப்பாக சொல்கிறேன், அவர்கள் எவ்வளவு பெரிய தோல்வியில் இருந்தாலும் அவர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அதிலிருந்து வேகம் இல்லாதவர்களாலே வெளியே வரவே முடியாது. இன்றைக்கி உங்களுக்கு வேகம் கண்டிப்பாக அவசியம். உங்களுக்கு ஸ்பீடு ஆண்டவர் தரணும். கர்த்தர் தான் உங்களை தட்டி எழுப்பணும். ஆண்டவர் தான் உங்களுக்குள்ள வேகத்தை கொடுக்கணும். ஆண்டவர் தான் உங்களை இந்த மாதிரி கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து விடணும். அப்படி கர்த்தர் உங்களை விடாவிட்டால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் உங்களுக்கு முன்பாக வருதுன்னு தெரிஞ்சாலும் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த வேக குறைவிலிருந்து உங்களால் முன்னேற முடியாது. ஆண்டவரிடத்தில் கிருபை ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு முன்பாக வருகிற நஷ்டத்தை நான் தாண்டி செல்ல, அந்த நஷ்டத்தில் நான் மாட்டாமல் இருக்க, அந்த பிரச்சனையில் நான் கீழே விழாமல் இருப்பதற்கு எனக்கு நீர் என்ன தர வேண்டும் என்றால், எனக்கு கர்த்தர் ஒரு பெரிய வேகத்தை கர்த்தர் எனக்கு தர வேண்டும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வருகிற நஷ்டத்திலிருந்து நான் தப்புவித்து கொள்ள, எனக்கு வருகிற ஆபத்திலிருந்து தப்புவித்து கொள்ள, அந்த ஆபத்தை நான் சுலபமாய் கடக்க, ஒரு சூழ்நிலையை சுலபமாய் கடப்பதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு வேகத்தை கர்த்தர் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேகத்தை தருவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. இந்த கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா தேசத்தில் எல்லா பக்கமும் இந்த கொரோனா என்கிற வியாதி ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. நிறைய பேர் அதனாலே நிறைய பேரை இழந்தார்கள். அது நிறைய பேருக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருச்சு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த நிறைய ஆசீர்வாதத்தை அதில் தொலைச்சிட்டாங்க. ஆனால் ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கொரோனாவில் சாப்பிடாமல் இருக்க முடியாதுல்ல, ஆனால் அன்னைக்கு அன்றாட தேவைகளை சந்திக்காமல் இருக்க முடியாது. அதனால் ஜனங்களுக்கு தேவையான அந்த நீடு இருந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சில வாலிபர்கள், சில மனிதர்கள் ரொம்ப வேகமாக இருந்தாங்க. அந்த கொரோனா டைமு யாரெல்லாம் ரொம்ப வேகமாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த தொடர்ந்து வருகிற வருடத்திலே அவர்கள் ஒரு பெரிய வெற்றியை அடைந்த பல பேருடைய சாட்சி என்னுடைய காதுகளினால் நான் கேட்டிருக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வேகம் வேணும், கண்டிப்பாக வேகம் வேணும். எதுக்கு வேகம் வேணும் அப்படின்னு சொன்னால், இனி வருகிற
ஆபத்திற்கு, இனி வருகிற நஷ்டத்திற்கு நான் தப்புவித்து கொள்ளுவதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு வேகத்தை கர்த்தர் எனக்கு தர வேண்டும். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லணும் முழு பலத்தோட. ஆமேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இந்த ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சாலும் அவனுக்குள்ள என்ன இல்லை, என்ன இல்லாம போயிடுச்சு, வேகம் இல்லாம போயிருச்சே. அதுல நஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சும் வேகம் இல்லாம போயிருச்சு. அப்போ எந்த அளவிற்கு சோம்பேறித்தனத்தினுடைய உச்சகட்டத்தில் இந்த மனுஷன் போயிருப்பான் பாருங்களேன். நான் அந்த கடைக்கு போகலைன்னா நஷ்டம் வரும்னு எனக்கு தெரியும், அந்த கல்லாப்பட்டியில் நான் நிற்கலைன்னா எனக்கு நஷ்டம் வரும்னு எனக்கு தெரியும், நான் காலையில் எந்திரிச்சா ஆஃபீஸுக்கு போகலைன்னா நான் நஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும். அப்போது நிறைய பேர் தனக்கு நஷ்டம் வரும்னு தெரிஞ்சாலும் வீட்டிலேயே சுருண்டு படுத்திருந்தா, உட்கார்ந்திருந்த இடத்துலையே உட்கார்ந்திருந்தா, உங்களை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அவன் மேல் வைத்த இரக்கத்தினால், அவ்வளோதான். லோத்து மேலே ஆண்டவர் இரக்கம் வச்சிருந்ததுனால அவனை கையை பிடிச்சி என்ன பண்ணினாரு? சத்தமா சொல்லுங்க, வெளியில கூட்டிட்டு போய் விட்டாரு. ஆனா நமக்கு அந்த மாதிரி வெளியில கூட்டிட்டு போய் யாரும் விடுறதுக்கு யாரும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? பாஸ்டரை கூப்பிட்டு நீங்க தொழில் செய்கிற இடத்துல ஜோம் பண்ணா ஜோம் பண்ணா மட்டும் போதாது, இல்ல தொழில் செய்கிற இடத்துல ஒரு பெரிய பைபிளை கொண்டு வச்சா மட்டும் போதாது, அங்க இருக்கிற ஒரு போட்டோவுக்கு மாலை போட்டா மட்டும் போதாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, காலையில் எந்திரிச்சு நான் போகலைன்னா அந்த இடத்துல என்ன உண்டாகும்? சத்தமா சொல்லுங்க, நஷ்டம். தனக்கு நஷ்டம் உண்டாகும் என்று தெரிந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, வேகமா இருக்க வேண்டிய அவசியம் உண்டு, வேகமா இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும், எனக்கு ஒரு கிருபை தாரும், எனக்கு ஒரு வேகத்தை தாரும் ஆண்டவரே. எனக்கு முன்பாக இருக்கிற நஷ்டத்தை நான் ஓவர் கம் பண்ணணும். அந்த நஷ்டம் என்னுடைய கையில் வரக்கூடாது ஆண்டவரே. அந்த நஷ்டத்திற்கு நான் இடம் கொடுக்க கூடாது. அதில் வெற்றி அடைவதற்கு ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாள் வீட்டில் படுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு அவ்வளோதான், ஒரு நாளுடைய சம்பளம் உங்களுக்கு போயிடுச்சு. ஒரு நாள் நீங்கள் வேலைக்கு தொழிலுக்கு போகாமல் இருந்தால் அதனுடைய காரியம் அப்படியே இருந்துச்சு. இதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் அவ்வளவு திறமசாலிகளாக வேலை செஞ்சுட்டு இருந்த நிறைய பேர் இன்னைக்கு நிறைய பேர் அந்த காரியத்திற்கே போகிறதில்லை. அது ரொம்ப தவறு. அதுவும் வீட்டிலேயே இருக்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகள் வீட்டில் சும்மா இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் விரும்பவே கூடாது, நீங்கள் விரும்பவே கூடாது. ஒருவேளை ஒரு சிலருடைய பலவீனத்தின் நிமித்தம் நீங்கள் அப்படி இருக்கலாம், நான் உங்களுடைய பலவீனத்தை குற்றம் சொல்லலை. ஆனால் சில பலவீனங்கள் உங்களுக்கு சரியாகணும்னா கூட நீங்கள் எழும்பி வெளியே போகாமல் என்ன பண்ணாது? சத்தமாக சொல்லுங்க, அந்த பலவீனம் சரியாகாது. எனக்கு நிறைய டாக்டர்ஸ் இடத்துல கேட்டாங்க, மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க? மன அழுத்தத்திலிருந்து எப்படி உங்களால் வெளியே வர முடிஞ்சிருச்சு? உண்மையிலே மன அழுத்தத்திலிருந்து, அந்த நோயிலிருந்து நாம் வெளியே வர்றதற்கு காரணம் அந்த நோயோடே எழும்ப ஆரம்பித்தது தான். கடைசி வரைக்கும் மஞ்சக்காமால் டெஸ்ட் பண்ணும்போது 2.5 2.6 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் அதுக்கப்புறம் செக் பண்ணலை. நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, அந்த ஒரு வருஷம் முழுக்க வாரத்திற்கு ஒரு நாள் போய் பிளட்டை கொடுக்கறது. எவ்வளோ இருக்கும் மஞ்சக்காமால்? ஒரு நாள் 3 இருக்கும், ஒரு நாள் 1 இருக்கும், ஒரு நாள் 3 இருக்கும், அப்படி மாறி மாறி இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு 2.6 அப்படின்றத வந்த உடனே சுருட்டி அதை உள்ளே வச்சுட்டு, இனி நான் டெஸ்டே பண்ண மாட்டேயா, எந்திரியா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே உற்சாகப்படுத்தி என்னையே தைரியப்படுத்தி அப்படி எழும்பினதற்கு பிற்பாடு இன்றைக்கு வரைக்கும் அந்த வியாதியினால ஒரு தாக்கமும் எனக்கு இருந்ததாக எனக்கு தென்படவே இல்லை. அப்போ நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த வியாதி சரியாகாது, இருக்கிற வரைக்கும் அந்த பலவீனம் நம்மை விட்டு போகாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு நஷ்டம் வராதபடிக்கு நான் என்ன வாங்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் வேகமாகணும். சிஸ்டர் நீ வேகமாகணும், சிஸ்டர் பிரதர் நீங்க வேகமாகணும். பிரதர் எதுக்கு வேகமாகணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை கர்த்தர் நஷ்டப்படுத்த விரும்பல, உங்களுக்கு இழப்பை கொடுப்பதற்கு கர்த்தர் விரும்பல. இப்படி நீங்க ஸ்லோவா இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்து விடுவாய், உங்க கிருபையை இழந்துருவீங்க, உங்க பணத்தை இழந்துருவீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிற தாளந்தை இழந்துருவீங்க, எல்லாத்தையுமே இழந்துருவீங்க. அதனாலதான் ஆவியானவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை பேசுகிறார், நீ வேகமாக. கர்த்தர் உங்களையும் என்னையும் வேகமாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
ஹalleluya. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, பாடும் சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. பாடும். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம். கைகளை மேல தட்டி சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஹalleluya. சோர்ந்து நீ சோர்ந்து போகாதே. ஹalleluya. ஆமென். ஆண்டவரே எனக்கு வேகத்தை தாரும், எனக்கு வேகத்தை தாரும். நான் இருக்கிறதே என்ன பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. உங்களுடைய வேகம் குறையுமானால், உங்களுடைய வேகம் குறையுமானால் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க சொல்லுங்க? கண்டிப்பாக நீங்கள் இழந்துருவீங்க, கண்டிப்பாக நீங்கள் இழந்துருவீங்க. எந்த ஒரு கடையை எடுத்து பாருங்க. ஒரு கடை வந்து அந்த கடையை நடத்துகிறவர்கள் அந்த கடையில் ஸ்லோ ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது வியாபாரமே இல்லாத கடையாக மாறிச்சு அப்படின்னு சொன்னால், அந்த கடை நீங்கள் நிறைய பேர் இப்போ ஹோட்டலில் சாப்பிட போவாங்க. எந்த ஹோட்டலில் சாப்பிட போவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகமாக எந்த இடத்துல கார் அதிகமாக நிற்குதோ, எந்த இடத்துல பைக் அதிகமாக நிற்குதோ அந்த ஹோட்டலுக்கு நம்ம நம்பி போவோம். ஏன் நம்பி போகிறோம்? இத்தனை பேர் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்றாங்க, நல்லா இல்லாமல் சாப்பிட்றாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு ஆயா எவ்வளோ நல்ல பிரியாணியை பண்ணி வச்சு ஒருத்தருமே அந்த கடைக்கு முன்னாடி இல்லைன்னா நம்ம போகிறதுக்கு நிறைய பேர் தயங்குவோம். அதான் எந்த இடத்துல நல்ல ஆகாரம் இருக்குதோ அந்த ஹோட்டலுடைய லொக்கேஷன் எங்கே இருந்தாலுமே அந்த இடத்த தேடி போவாங்க, அந்த இடத்த தேடி போவாங்க. நாங்கள் வந்து நிறைய டைம் மதுரைக்கு போகிற, மதுரை, நாகர்கோயில், திருநெல்வேலி இப்படியெல்லாம் போகிற ரூட் இருக்குது. திரும்பி மதுரையில் வரும்போது 1 மணி ஆகும். ஆனால் 1 மணி ஆனால் கூட அங்கேயே சாப்பிட்றதில்ல. என்ன அப்படின்னா, அந்த பல்லடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, பசியோடையே வருவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஹோட்டலில் இருக்கிற சாப்பாடு நல்லா இருக்கும். எங்கேருந்து மதுரையில் பசித்தாலும் சாப்பிட்றதுக்கு எங்கே வருது? பல்லடம் வருகிறது. அவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்கே வந்து 4 மணி ஆனால் கூட சாப்பிட்டு திரும்பி வருவோம். ஏன் அப்படின்னா அந்த சாப்பாடு பிடிச்சிருச்சு. அந்த இடத்த தேடி நிறைய பேர் வர்றாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் சோர்வானீங்க, நீங்கள் அப்படியே படுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நஷ்டப்படுவீர்கள். நான் வேகமாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 2, 2வதாக 19ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 19ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, கையை பிடிச்ச தூதர்கள் வந்து வெளியில அவனை கொண்டு வந்து விடுறாங்க. தொழிலை கொண்டு வந்து விட்டுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கையை நீட்டி காமிச்சு, அந்த ஒரு மலை இருக்கு பாரு, அந்த மலைக்கு ஓடிப்போ, அதில் நீ வந்து தங்கிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனை கர்த்தர் தான் அவனை காப்பாற்றினார்,
அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் அழிக்கும் போது இவங்களுடைய வீட்டுக்கு வராமலே ஆண்டவர் அதை அழிச்சிருக்கலாம். ஆனா இந்த ஒரு மனுஷனை காப்பாற்றணுன்றதுக்காக ஆண்டவர் தூதர்களை அனுப்பி அவ்வளவு ப்ராசஸ் பண்ணி இவன் லேட் பண்ணிட்டே இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி அவனை பிடிச்சி வெளியில விட்டு இந்த அவங்களுடைய மனைவியை பிடிச்சி வெளியில கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை பிடிச்சி வெளியில கூட்டு வந்து இது எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வெளியில விட்டு எதுக்கு அப்படின்னா, நீ இந்த தண்டனைக்கு என்ன பண்ணணும், இந்த அக்கினிக்கு நீ என்ன பண்ணணும், இந்த அழிவுக்கு நீ என்ன பண்ணணும், தப்பு வைக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து விட்டாரு. இப்போ உன்னுடைய பிராணன் தப்பா அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லும்போது இந்த மனுஷன் சரின்னு ஓடி போகாம இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த மலைக்கு ஓடி போகிறதற்கு என்னால கேட்கல, என்னால முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, தீங்கு என்னை நான் அங்க போறது. ஏன்பா தீங்கு தொடரும்னா ஆண்டவர் மலைக்கு ஓடி போகவே சொல்ல மாட்டாரு. அவர் அவ்வளோ ஞான குறைவானவர் ஆண்டவர் வந்து அப்படின்னா இவனை ஆண்டவர் இந்த குடும்பத்தை ரசிக்காமலே விட்டுருக்கலாமே. எத்தனையோ லட்சம் பேர் அந்த இடத்துல மாண்டு போகிறார்கள், அதோட ஒருத்தர் வேகமே இல்லாமல் இருக்கிறானே, விட்டுற வேண்டியதானே. ஆண்டவர் இவனை காப்பாற்றணும்னு சித்தம் கொண்டார். ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த மலைக்கு ஓடி போகிறதற்கு என்னால முடியாது, தீங்கு என்னை தொடரும், தீங்கு என்னை தொடரும். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க வேகத்தை மட்டும் நீங்க குறைச்சிட்டீங்கன்னா, உங்களுடைய ஸ்பீடு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன போயிடும் அப்படின்னு சொன்னா, உங்க மேல இருக்கிற கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, உங்க மேல இருக்கு பாருங்க நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் இழந்து விடுவீர்கள். நீங்கள் வேகமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. உங்களுடைய வேகத்தை யாரும் தடுத்து நிற்கிறதுக்கு நீங்க விடக்கூடாது. நீங்க வேகமா இருக்கிறீங்களான்றதை கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, சில காரியத்தினாலே சத்துரு உங்கள் வேகத்தை குறைச்சி விடுவான். உங்களை அப்படியே ஒன்றும் பண்ணாம ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னு நினைப்பான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று ஜெபிக்கணும், எனக்கு வேகத்தை தாங்க ஆண்டவரே. ஏன் அப்படின்னு சொன்னா, வருகிற நாட்களிலே என் மேல் இருக்கிற நம்பிக்கை எனக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா போயிடவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு பெரிய பாஸ்டர் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். அவர் சொல்லும்போது சொன்னார், எனக்கு 77 வயசு அப்படின்னு சொன்னார். 77 இயர்ஸ், 77 வயது. 77 வயசுல அந்த மைக்கை பிடிச்சிட்டு கத்து கத்து கத்துன்னு பிரசங்கம் பண்றாரு. அந்த ஃபைனல் ப்ரேயர்ல அத்தனை பேரையும் வர சொல்லி தன்னுடைய உயிரை கொடுத்து அவர் பிரசங்கம் பண்ணி அவர்களுக்காக ஜெபம் பண்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த கன்வென்ஷனுக்கு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவ்வளோ வல்லமையாய் அத்தனை மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அவருக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த நம்பிக்கையை கர்த்தர் எதன் மூலமாக அவருக்கு கொடுத்துருந்தாருன்னா, அவருடைய வேகம் அவரை அந்த இடத்துல தோல்வியான மனிதனாய் அல்ல, கான்ஃபிடென்ட் உள்ள ஒரு மனிதனாய் கொண்டு வந்து நிறுத்தினது. பிரதர், இந்த செய்தியை வந்து அற்பமாக இந்த செய்தியை வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க பிரதர், சிஸ்டர், சாதாரணமாக நினச்சிடாதீங்க. வாலிப தம்பி, இந்த செய்தியை நீ சாதாரணமாக நினச்சிடாத. ஆவியானவர் உங்க கூட பேசுகிறாரு. ஸ்லோ பண்ணிங்க. உங்களுடைய ஒரு நாள் ஸ்லோ பண்ணலாம், ஏதோ ஒரு நாள் சோர்ந்து போயிருக்கலாம், ஏதோ ஒரு வாரம் நீ சோர்ந்து போயிருக்கலாம், தப்பில்ல. அது மனுஷனாக இருந்தால் சோர்வுன்ற ஒன்று வரத்தான் செய்யும். ஆனால் கண்டினியூவாக நீங்கள் சோர்வுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா, கண்டினியூவாக உங்களுடைய வேகத்தை நீங்கள் குறைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன போயிருமா அப்படின்னா, உங்கள் மேலே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் என்ன பண்ணுன்னா, சொல்லுங்கள் சத்தமாக, போயிருங்க. நம்ம நடந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம நடக்கிறதுக்குரிய கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆனால் ஒரு 25 நாள் நடக்காமல் ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்கன்னு வைங்களேன், நமக்கு என்ன போயிடும்? இந்த விண்வெளிக்கு போன சானியா, இவங்க இருக்க விண்வெளிக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, ஆமாம், இவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்கள உள்ளே இருந்து கொண்டு வரும்போது அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்மெல்லாம் ஃப்ளைட்லேருந்து இறங்கின உடனே எப்படி வருவோம்? அவ்வளோதான். அவங்க இறங்கி வந்த உடனே அப்படியே இறங்கி வந்து மாலையெல்லாம் போட்டு வாங்கன்னு வரவேற்பான்னு பார்த்தா, அத்தனை பேரையும் டெட் பாடி மாதிரி கொண்டு வந்தாங்க. உட்கார வச்சு கூட கொண்டல, எப்படி வச்சு கொண்டு வந்தாங்க? படுக்க வச்சு கொண்டு வந்தாங்க.
அதற்கு பிறகு அவர்களை கொண்டு வந்து 2-3 நாள் வச்சு ஒரு 7-8 நாள் தாண்டி தான் அவர்களால் பூமியில் என்ன பண்ண முடியுமா, நடக்க முடியுமா. ஏன் அப்படின்னா அந்த உடம்பு மேலே அங்கே இருக்கும்போது கீழே கால் பதிக்காமல் அவங்க ஏர்லேயே இருந்ததுனால, ரொம்ப நாள் நடக்காமல் அப்படியே இருந்ததுனால இந்த பூமியிலே நடப்பதற்கு அவருடைய உடம்பு வந்து இன்னும் பழகலை. அதனால பழக்க வச்சதுக்கப்புறம் தான் நடக்க அவர்களால் முடிஞ்சிருச்சு. அதே போல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வேகத்தை நீங்கள் குறைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், உங்கள் மேலே நாட்கள் தாண்ட 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 நம்மேல் இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு என்ன பண்ணுவோம்னா குறைஞ்சிரும். அந்த மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, முடியாததை உன் தலை மேலே நான் வைக்க மாட்டேன். கர்த்தர் முடிஞ்சதை தான் நம்ம தலை மேலே வைக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய வேகத்தை அதிகப்படுத்துவதற்குரிய கிருபை எனக்கு தாரும். சொல்லுங்கள், முழு பலத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தருவீராக, ஆண்டவரே கிருபையை தருவீராக, ஆண்டவரே. எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தருவீராக, எனக்கு ஒரு கிருபையை தருவீராக, ஆண்டவரே வேகமாய் முன்னேறக்கூடிய ஒரு கிருபை எனக்கு உண்டாகட்டும். சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு உண்டாகட்டும், எனக்கு உண்டாகட்டும், ஆண்டவரே எனக்கு உண்டாகட்டும், ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக வாசிக்கலாமா, ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமே. 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அதற்கு லோத்து, அப்படியெல்லாம் ஆண்டவரே உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்ன தூரம் சின்னதுமா இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடி இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இவர் முதலில் சோதோம் கொமோரா பட்டணத்திற்குள்ள இவர் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு என்ன ரீசன்? என்ன ரீசன்? ஆபிரகாம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ வலதுபுறம் போனால், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போறேன். அப்போ அப்படி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வைக்கும்போது லோத்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றாரு. எதை செலக்ட் பண்றாரு? சோதோம் கொமோரா பட்டணத்தை செலக்ட் பண்றாரு. சோதோம் கொமோரா பட்டணத்தை இந்த லோத்து செலக்ட் பண்றதுக்கு என்ன காரணம்? ரொம்ப செழிப்பா இருக்குது, போகிற வழியெல்லாம் நல்லா இருக்குது. அப்போ தி பெஸ்ட் 2 ஆப்ஷன் அங்கே வைக்கப்படுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லோத்து வந்து தனக்கு முன்னாடி, உனக்கு எது வேணும்ப்பா, உனக்கு இதுவா அதுவாப்பா, பெருசா சின்னதாப்பா அப்படின்னு லோத்தை பார்த்து கேட்கும்போது இந்த லோத்து எதை தான் சூஸ் பண்ணாரு? பெருசை தான் சூஸ் பண்ணாரு, பெஸ்ட்டை தான் சூஸ் பண்ணாரு, நல்லதை தான் சூஸ் பண்ணாரு. ஏன்னா அப்பா அவர் எப்படி இருக்கிறாரு? அப்ப அவருக்குள்ள என்ன இருக்குது? ஆபிரகாமோடு இருந்ததுனால வேகம் இருக்குது. ஆனா உதாரணத்துக்கு சொல்றேன், 10 வருஷம் தாண்டதுக்கு பிற்பாடு இப்ப என்ன போச்சு? வேகம் போச்சு. இந்த வேகம் போன உடனே இந்த லோத்துக்கு முன்னாடி இப்போ 2 பட்டணம் வைக்கப்படுது. ஒன்று பெரிய மலை, இன்னொன்று ஒரு குட்டி ஊர். அந்த மலைக்கு போகிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த லோத்து எதை செலக்ட் பண்ணுறாரு சொல்லுங்க? அதில் அவர் சொல்லும்போது கூட சொல்கிறாரு பாருங்களேன். 19வது வசனம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, அந்த உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது. ஹலோ, என்னதான் இருக்காமா? ஒன்று எப்படி இருக்காமா? ஒன்று கிட்ட இருக்குது, இன்னொன்று சின்னதாக இருக்குது. அப்போ என் பிராணன் பிழைக்க அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே. எப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பா இருந்த?
எப்படிப்பா இருந்த? அப்போ நீங்கள் வேகம் இல்லாதவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் உங்க ஸ்பீடு குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன குறைஞ்சிடும் அப்படின்னா, உங்களுக்கு சுத்தி இருக்கிற தரிசனம் உங்களுக்கு குறைந்து விடும். எந்த மனுஷனுக்கு வேகம் இல்லையோ அந்த மனுஷனுடைய தரிசனத்தில் குறைவு உண்டாகும். குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். சின்ன ஊர் தானே, அது போதும், எனக்கு அது போதும். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் கூட நிறைய பேர் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவங்க நிறைய பேர் இருக்கலாம். பெரிய தரிசனத்தோட காலடி எடுத்து வச்சவங்க நிறைய பேர் இருக்கலாம். பெரிய லட்சியம், பெரிய விஷன். அதான் ஸ்கூலில் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு ஸ்கூலில் ஏதாவது ஒரு டார்கெட் கொடுத்தா எந்த டார்கெட் ரொம்ப கடினமானதோ அதை கொடுங்கன்னு கேட்டு வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கலாம், கேட்டு வாங்கினவங்க. ஆனால் இந்த வேகம் குறைஞ்சதுனால, இந்த சோம்பேறித்தனம் அதிகமானதுனால, போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சதுனால, உங்களையே நீங்க டவுன் பண்ணதுனால, இன்னைக்கு உங்க முன்பாக ஆண்டவர் பெரிய காரியத்தை உன்னை கொண்டு நான் செய்வேன், பெரிய காரியத்தை உனக்கு நான் தருவேன், உன்னை நான் ஒரு பெரிய அழைப்போடு அழைச்சிருக்கேன்னு கர்த்தர் உங்களுக்கு சொன்னா கூட நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது போதும், இது போதும், இந்த வருமானம் எனக்கு போதும், இந்த இந்த வாடகை வீடு எனக்கு போதும், இந்த வாகனம் எனக்கு போதும், இது போதும். என்னத்தை பண்ண போறோம், என்னத்தை பண்ணி என்ன செய்ய போறோம்? கொண்டா போறோம். இல்லை, ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ளே என்ன சூழ்நிலை வந்தாலும் எனக்குள்ளே என்ன கொடுங்க அப்படின்னு சொன்னா, அதான் மலைகளை தாண்டிடுவேன், கடும் கள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை, ஹல்லேலூயா, என் தரிசனத்தை பெருக பண்ணுகிற ஒரு தேவன் நல்லவராக இருக்கிறார். நான் வயதை தாண்ட எனக்கு முன்பாக இருக்கிற டார்கெட் அதிகமாயிட்டே போகும், எனக்கு முன்பாக இருக்கிற லட்சியங்கள் அதிகமாயிட்டே போகும், எனக்கு முன்பாக இருக்கிற தரிசனங்கள் அதிகமாயிட்டே போகும். ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சோர்ந்து போகிறவங்களை நிறைய பேரை தட்டி எழுப்புறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு விரும்புகிறாரு. கர்த்தர் உங்களை உந்தி தள்ளுறதுக்கு கர்த்தர் விரும்புகிறாரு. கர்த்தர் உங்களை புஷ் பண்ணுறதுக்கு கர்த்தர் விரும்புகிறாரு. கர்த்தர் அந்த இடத்துல இருக்க வேண்டான்னு சொல்கிறாரு. கர்த்தர் சொல்கிற, உனக்குள்ள நான் நிறைய திறமைகளை வைத்திருக்கிறேன், அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன், நீ ஓடணும், போக வேண்டிய தூரம், இதுவரைக்கும் நீ எதுவுமே செய்யலை, இனிதான் ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போகிறாரு. பலன் இல்லையேன்னு சொல்லாதீங்க. ஐயோ ஆண்டவரே, எனக்கு பலவீனமா இருக்கிறேன். நான் சொல்றேன், உங்களுக்கு வேகம் என்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பாரானால், எத்தனை நாட்கள் சாப்பிடாமல் இருந்தாலும் ஓரேப் என்னும் பர்வதத்தின் நடப்பதற்கு அந்த பலத்தை ஆண்டவர் தருகிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும், உங்க கிருபையின் கரம் தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.